எவ்வளவு துணிச்சல பச்சை பொய்ய சொல்றாங்க பாத்தீங்களா அந்த அதிகாரிங்க. அங்க என்ன சார் போய் பண்ணுவாங்க? இப்ப இருக்கிறது வந்து கஃபே. அந்த கஃபேல வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. அங்க போய் அந்த கஃபேல போய் நீங்க இந்த பண்ணு செய்யறது, காபி போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துட்டீங்கன்னா இதை வச்சு நீங்க வேற ஒரு கஃபேல வேலை வாங்கிக்கலாம். இது வரைக்கும் 14 பேரோ என்னமோ பயிற்சி எடுத்து வேறு வேறு இடங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல நிறுவனங்களில் என்று சொல்லலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு என்றே கோட்டா மாதிரி வச்சிருக்காங்க. அன்னைக்கு இந்த ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் டெலிவரி ஆப்பில். ஆர்டர் பண்ண பிறகு எனக்கு வந்து கால் வருது டெலிவரி ஆப்பில் இருந்து, ஆட்டோமேட்டட் கால். உங்களுக்கு உணவு கொண்டு வரவர் மாற்றுத்திறனாளியே, அவரை உங்கள் இடத்துக்கு வர சொல்லாமல் நீங்கள் போய் அவர்கிட்ட வாங்கிக்க முடியுமா? சம்மதம்னா இந்த எண்ணை அழுத்துங்க, சம்மதம் இல்லைன்னா சொல்லுங்கள், நாங்கள் வேற ஆளை உங்களுக்கு அசைன் பண்ணுறோம். இது போல் ஒவ்வொரு நிறுவனங்களும் நமக்கு இருக்கக்கூடிய சமூக பொறுப்புனால இப்படி பண்ணுறாங்க. அந்த பர்பஸ் தான் இது. அந்த தவுளுண்டு ஸ்பேஸில் என்ன நீங்கள் கீச்சிட போகிறீங்களா? எவ்வளோ ஆணவம் பார்த்தீங்களா அந்த அதிகாரிகளுக்கு. உனக்கு வேலையே அந்த மாற்றுத்திறனாளிகள் உதவி செய்யறதுக்கு தான் உனக்கு கமிஷனராக போட்டுருக்குது. அவங்களுக்கு ஒரு கஃபே இருக்குது. இந்த லட்சணத்தில் இருக்க அரசாங்கம் நேரம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும்ப்பா அந்த லட்சுமியை. இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான வெல்ஃபேரோட கமிஷனர் தான். ஆமாம், இந்த மியூசியம் கஃபே மாதிரி இன்னும் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தரங்க பண்ணுங்க, இதுதான் உங்களுக்கு வேலை. சப்சிடி கொடுத்து உதவி செய்யணும். அது இல்லாமல் நேற்று நான் சொன்னேன் பார்த்தியா, இந்த சிஎம்க்கு வந்து இந்த அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு துப்பு இல்லைன்ட்டு நான் சொன்னேன் பார்த்தியா. சஸ்பெண்ட் பண்ணியிருக்கானா அந்த அம்மாவை. நான் திறந்து வச்ச கஃபே யார் கேட்டு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தேன்னு கேட்கணுமா? நம்ம போய் சொல்லுது, இதையும் வேடிக்கை பார்த்துருக்காங்க பாரு.